ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டோட ஈரல் எடுத்து வச்சுருக்கோம். ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். கடாய் கொஞ்சம் சூடான மாட்டி நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, சீரகம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற ஈரலை அதில் கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா ஈரல் வெந்துடும். ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஈரல் வறுவல் ரெடி. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. ரத்தம் இல்லாதவங்க இது சாப்பிட்டா நல்லா ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.